ஹாய்டா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். சாரி, ஆக்சுவலி எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. என்னால் என் வாய்ஸே எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. என்னால் பேச முடியல. இதுக்கு முக்கியமே வாய்ஸ் தான். அதனால தான் நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரொம்ப பேசினா மூச்செல்லாம் வாங்குது. இருந்தாலும் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி இந்த ஒன் ஷாட் போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால ஒன் ஷாட் போடுறேன். அது சாரி, நான் வெறும் தயாங்க்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக நான் ஜேகேக்கும் ஜெமினுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லேட்டாகும். வீடியோ அப்பப்போ ட்ரை பண்ணுறப்ப அப்டேட் பண்ணுறேன். ஆனால் என்னால் கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ ப்ராமிஸையும் நான் கரெக்டாக வீடியோ ஃபுல்லாக போடுறேன். ஓகேடா, ஸ்டோரி நேம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ். இது எப்படி சொல்கிறது, நீங்கள் இது ட்ரூவாக கூட நினச்சிக்கலாம். இதை எப்படி வேணால் நினச்சிக்கலாம். இந்த ஸ்டோரி படி டயாங் மிலிட்ரியில் இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இதான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன். இந்த ஸ்டோரியோட போகலாண்டா. இப்போ தயாங் மிலிட்ரியில் இருக்காங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரு லவ் பண்ணி 1 year ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, தயாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. டெய்லி காலையில் ஏஞ்சோடனே ஃபோனில் அவங்க பிக்கப் பார்த்து தூங்குறப்ப அவங்க பிக்கப் பார்த்து தூங்குவீங்க. ஒரு நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 times நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு 4th டைம்ன்றப்ப தான் நீங்கள் கால் எடுத்து, ஹலோ என் மயிறு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டியாடி? ஹலோ தயாங், நீங்களா? நீங்கள் எப்படி இப்போ? ஏண்டி, நான் ஃபோன் அடிக்கக்கூடாதா? வேணா சொல்ல, நான் கட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை தயாங், இது ட்ரைனிங் டைம். நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இத்தனை நாள் கழிச்சு. அதான். அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஏன் பண்ணக்கூடாதா என்ன? உனக்கு ஃபோன் எடுக்க இம்மா நேரமா? இல்லை, நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? இந்த நேரத்தில் என்ன தூக்கம்? இல்லை தயாங், அது சரி நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ட்ரைனிங் டைமில், நீங்கள் ட்ரைனிங் போகாமல் என்ன பண்ணுறீங்க? ஆமாம், ட்ரைனிங் டைம் தான். ஆனால் நான் உன்கிட்ட பேசுவேனே. அதான் எப்படி? அதான் பேசுவேன், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுதான் நான் கால் பண்ணேன், அவ்வளோதான். ஏன் நொய்யின்னு கேள்வி கேட்குறேன்? நானே உங்ககிட்ட பேசணுன்னு நான் கால் பண்ணேன். இல்லை தயாங், உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்றல்ல. இல்லை தயாங், நீங்கள் என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் போய் சொன்னால் மாட்டிப்பீங்க. உண்மையை சொல்லுங்கள். அது சொல்லுங்கள் தயாங். இல்லடி, ட்ரைனிங் எடுக்கிறப்ப லைட்டாக அடிபட்டுருச்சு, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர்கிட்ட கெஞ்சி கூட்டாடி ஃபோன் வாங்கி பேசுகிறேன். அடிபட்டுருச்சா? ஐயோ, வலிக்குதா? பிளட் வந்துச்சா? ரொம்ப பிளட் வந்துச்சா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ, நீங்கள் வேறு வலி தாங்க மாட்டீங்க. என்ன தயாங், பார்த்து ட்ரைனிங் எடுக்கக்கூடாதா? ஏய் இரு, நீ இப்படி புலம்புன்னா நான் சொல்லவே இல்லை. புலம்புற ஃபஸ்ட்டு அழுகாத, புரியுதா? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வலிக்கலை, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இல்லை, உங்களுக்கு வலிக்குது, எனக்கு தெரியும். நீங்கள் வலி தாங்க மாட்டீங்க. நான் தான் அழுகாதுன்றேன்ல. இதே நீ அழுதுச்சுன்னா நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுமா, பார்த்துக்கோ. சரி, நான் அழுகலை. வட்டி பட்டுது, என்னமோ நான் செத்து போன மாதிரி உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் செத்து போயிடலாம், அப்புறம் நானும் உங்கள் கூட வந்துடுவேன். ப்ளீஸ் எங்கள் அப்பெல்லாம் பேசாதீங்க. சரி, நான் எதுவும் சொல்லலை. நானே ரொம்ப நாள் கழிச்சு லவர்கிட்ட பேசலான்னு ஃபோன் அடிச்சேன். ஏன்டி நீ அழுது என் மூடுக்கு இருக்கிற? நம்ம லவ் பண்ணி எம்மா நாள் ஆகுது, உங்ககிட்ட பேசி எம்மா நாள் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம், அப்படியே லவ் பண்ணி பல வருஷம் ஆகிற மாதிரி பேச வேண்டியது. லவ் பண்ணி கொஞ்சம் நாள் தான் ஆகுது. ஆமாம், நம்ம லவ் பண்ணி 1 வருஷம் ஆகலை? 1 வருஷம். ஆமாம், அந்த 1 வருஷமாக நீங்கள் என் கூட இருந்தீங்களா? 6 மாதம் தான் என் கூட இருந்தீங்க. 6 மாதம் நீங்கள் மிலிட்ரியில் தான் இருந்தீங்க, தெரியுமா? அது 6 மாதம் உன் கூட இருந்தேன்னடி. 6 மாதம் மட்டும்தான் இருந்தீங்க. சரி, அதை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தெரியுமா? நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுறேன். நீ மிஸ் பண்ணுறது வேறு, நான் மிஸ் பண்ணுறது வேறு. நீ மிஸ் பண்ணால் நீ நினச்சா உன் ஃபோன் எடுத்து என் ஃபோட்டோவை பார்க்கலாம், நம்ம எடுத்த வீடியோவை பார்க்கலாம், இல்லை நம்ம சுத்தனை இடத்த பார்க்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை, என்கிட்ட ஃபோன் கூட இல்லை. இப்போ கூட நான் டாக்டர் ஃபோன் வாங்கி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் மிஸ் பண்ணால் கண்ணை மூடி மட்டும்தான் உன்னை என்னால் நினைக்க முடியும். ஆமாம், கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். கண்ணை மூடி நினச்சி பார்க்குறதா இருக்கலே பெஸ்ட்டான மெமரி, தெரியுமா? இன்னாராக ஃபோட்டோவை பார்த்தாலும் வீடியோ பார்த்தாலும் நம்ம கண்ணை மூடி நம்ம இருந்த நாட்களை நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கிங்களா, அதுதான் செம்ம, தெரியுமா? அப்படியா? ஆமாம், இப்போ வேணால் பேசாமல் நீங்கள் கண்ணை மூடுங்களா, நானும் கண்ணை மூடுறேன். 2 பேரும் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண நினச்சி பார்ப்போம். வெள்ளாட ரெடி. நான் சொல்கிறேன்ல, கண்ணை மூடுங்க. சரி.
இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக் போவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டே வந்து நினச்சி பார்ப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் உங்கள் நாயை வச்சுட்டு வாக்கிங் போயிட்டுருப்பீங்க. அப்போ சடனாக ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை வந்து இடிச்சிடுவீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்க தான். சாரி. என்ன சாரி? கண்ணு எங்கே வச்சுட்டு வரேன்? கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு மட்டும் நான் எங்கேயோ தெரியுதோ என்னமோ. என்ன நீ டபுள் மீனிங்கில் பேசுகிற? நான் ஒன்றும் டபுள் மீனிங்லாம் பேசலையே, நான் சிங்கிள் மீனிங்கில் சொன்னேன். கண் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. உங்களுக்கு டபுள் மீனிங்கில் புரிஞ்சா இருக்கு, நான் பொறுப்பு கிடையாது. என்ன ஓவராக பேசுகிறேன்? நான் ஒன்றும் ஓவராலாம் பேசலை, நீங்கள் தான் ஓவராக பேசுங்க. தெரியாமல் இடிச்சிட்டேன், சாரி சொன்னேன். நீங்கள் தான் கண்ணை எங்கே வச்சுட்டு வரேன்னு கேட்டீங்க. சரியான மென்டல் போல். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முன்னாடி பண்ணுவேன், உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஆமாம், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாட்டுக்கும். சரி நான் கிளம்புறேன், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்புகிறப்ப டக்குன்னு தயாங் வந்து உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். நீங்கள் 2 பேரும் டக்குன்னு செகண்ட் வந்து உங்கள் வேர்ல்டே மறந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போன மாரி இருக்கும். அப்புறம் தயாங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, என்னென்னு சொன்னேன், கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு. அதே தான் நானும், கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். தயாங், இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண நாள் நம்ம வந்து நினச்சி பார்த்தோம். ஆமாண்டி, நம்ம லவ் ரொம்ப வேர்டு இல்லை, யாருமே இப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஆமாண்டி அன்றைக்கி நான் உனக்கு கிஸ் பண்ணப்ப அப்படியே ஒரு 2 முட்டைக்கண்ணு வந்து வந்துச்சு பாரு, அதை பார்க்கணுமே. எனக்கு ஒன்று முட்டைக்கண்ணெலாம் இல்லை, எனக்கு குட்டி கண்ணு தான், தெரியுமா? ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். நீ எப்பயுமே மணல் தூங்குற ஆள் கிடையாதே, ஷார்ப்பாக மார்னிங் 5 o'clock எழுந்திடுவேன். இன்றைக்கி நான் 10 o'clock வரைக்கும் தூங்கியிருக்கேன். அதுவும் நான் அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கப்புறம் தான் நீ எடுத்தியே. அது வந்து நைட்டு ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷராக, அதனால் தூங்கிட்டேன். உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் இல்லைன்னா ஹெல்த்தை நீ கவனிக்கவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் நைட் ஒர்க்குன்ற ஒழுங்காக தூங்குற வேலையை பாரு. எனக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ண நான் போகிறதுக்கு முன்னாடி? என்ன ப்ராமிஸ் பண்ண? உன் ஹெல்த்தை நீ நல்லா பார்த்துப்ப, நான் வர வரைக்கும் பத்திரமா இருப்பேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆமாம், நீங்களும் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்களும் தான் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனால் இப்போ அடிப்பட்டுனா உட்காந்துட்டு இருக்கீங்க. அது வந்து மழுப்பாதீங்க, நீங்கள் பண்ணால் மட்டும் அது வந்து சரி, நாங்கள் பண்ண தப்போ? சரிடி. வயன் டைம், அம்மா கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கட் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருவீங்க. உங்கள் அம்மா வருவாங்க. வயன், சொல்லுங்கம்மா. என்னம்மா தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்குள்ளே? அது வந்து ஏம்மா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, தலை மறுபடியும் வலிக்குதாம்மா? இல்லைம்மா இப்போ பரவாயில்ல. இல்லை, நேற்று நைட்டே தலை வலிக்குதுன்னு அழுதேன், இன்னும் வலிக்குதா? சொல்லும்மா, டாக்டர்கிட்ட போகலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்க மாட்டியாப்பா? ஜுரம் ஆனால் ஆட்டோ கொடிக்குது, இப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட வேணா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். இல்லைம்மா அது வந்து டாக்டர்லாம் வேணாம், சாப்பிட்டா சரியாக போயிடும். என்ன சாப்பிட்டா சரியாக போயிடும்? நீ நேற்று நைட்டு கூட சாப்பிடல, இப்போயே சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சாப்பிட்டா சரியாக போகும்? நான் சாப்பிட்றேம்மா, சொன்ன கேளு, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். இல்லைம்மா நான் சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே ப்ளீஸ். சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஆனால் நாளைக்குள்ளே ஜுரம் சரியாகணும்னா கண்டிப்பாக நீ டாக்டர்கிட்ட வரணும். கண்டிப்பாக ப்ராமிஸ். இப்போ எனக்கு போகிறீங்களா? நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் ப்ளீஸ். சரி, நான் போய் சமைக்கிறேன், சீக்கிரம் கூப்பிடணும், நான் வந்து சாப்பாடு தரேன். சரிம்மா. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா உங்கள் கால் கட் ஆகாமல் கால் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துட்டு, ஐயோ கால் கட் ஆகலையே, தயாங் எல்லாம் கேட்டிருக்குமோ? ஹலோ தயாங், என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? என்னடி பண்ணுற நீ? நான் ஒன்றுமே பண்ணலையே. ஏன் இது வந்து சாரி தயாங், நான் வேணுமே பண்ணலாம், ஆனால் அது வந்து எடுக்கடி பண்ணி ஒழுது சீன் போடுறவெல்லாம் வச்சுக்காத. நான் ஒன்றுமே பண்ணலை, இதுக்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நான் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் பேச மாட்டீங்க, அதனால தான் சொல்லலை. என்ன சொல்லலை? இந்த கருவி எங்கேயாவது இருக்கா? தலைவலி ஜுரத்தோடு உட்காந்து பேசிட்டு இருக்க. அது வந்து
எதுவும் பேசாத, பேசின வரைக்கும் போதும். போய் மாட்டை போட்டு படுத்துட்டோம். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் மறைச்சேன். நீங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ மட்டும் ஃபோன் காலை கட் பண்ணீங்க, நான் சாப்பிடவும் மாட்டேன், டேப்லெட்டும் எடுத்துக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சாரி நீ. ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் கட் பண்ணிங்கன்னா நான் அதான் செய்வேன். சரி ஓகே, நான் எதுவும் பண்ணல. இப்போ நீ நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன், கரெக்டாக படி சொல்கிறேன். எப்போலேருந்து உனக்கு ஃபீவர் இருக்கு? அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். நேற்று ஈவினிங்லேருந்து இருக்கு. நேற்று ஈவினிங்லேருந்து. சரி, டேப்லெட் போட்டியா? இல்லை. சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சாப்பிடல? அது நேற்று மதியானம் சாப்பிட்டதே, நான் நேற்று ஈவினிங் வாமிட் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு சாப்பிட பிடிக்கல. பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி உடம்பு சரியாப்போம்? மாத்திரையும் போல, சாப்பாடும் சாப்பிடல, அப்புறம் எப்படி உடம்பு சரியாப்போம்? மயிராடி நீ. சரி, ஃபீவர் எவ்வளோ இருந்துச்சு? அது சொல்லு. ஃபீவர் 105 டிகிரி இருந்துச்சு. என்னடி சொல்கிற? இவ்வளோ ஃபீவர் அடிக்குது. உங்கள் அம்மா டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கு, போக மாட்டேன்னு சொல்கிற. ஆமாம், அது பையன் சொன்ன கேளு. பையன் சொன்ன கேளு. பையன் எனக்கு சரியில்லை, எவ்வளோ ஃபீவர் அடிக்குது தெரியுமா? நீ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். போயிட்டு உங்கள் கொடுக்குற டேப்லெட் எடுக்கணும். பேஷண்ட் போட்டாரா எல்லாம் சரியாகும். சொன்னால் கேளு. நான் போக மாட்டேன். எனக்கு எப்பயுமே எனக்கு உடம்பு சரியாடப்ப நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போவீங்க. டாக்டர் எனக்கு இன்ஃபெக்ஷன் போடுறப்ப நான் உங்களை ஹையாக்காக டைட்டாக பண்ணிப்பேன். நீங்கள் என் கூட இருக்கிறப்ப எனக்கு எந்த பெயினும் தெரியாது. ஆனால் இப்போ நான் தனியாக போகணும், நான் போக மாட்டேன். ப்ளீஸ், நான் சொன்னால் கேட்பல, செல்லம் இல்லை, நான் சொல்கிறத கேளு. டாக்டர்கிட்ட போனால் தான் உனக்கு ஜுரம் சரியாக போகும். நீங்கள் என் கூட இப்படியே கொஞ்ச நேரம் பேசினா கண்டிப்பாக நான் சரியாயிருவேன். ப்ளீஸ், நீங்கள் பேசினா மட்டும் எனக்கு போதும். ப்ளீஸ் தயா. சரி ஓகே, சரி, உனக்கு இப்போ என்ன பேசணுமோ பேசு. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும், புரிஞ்சுதா? கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என் கூட பேசணும். சரி, நான் பேசுகிறேன், சொல்லு. நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க? ஏன் கேட்குற? இல்லை, நீங்கள் திரும்பி வந்த உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அது சொல்லு. அது நம்ம 2 பேரும் ஒரே பெட்டை ஷேர் பண்ணி 2 பேரும் நல்லா தூங்கணும். ஏன் இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே பெட்டில் தூங்கினது இல்லையா என்ன? அது வேற, இது வேற. சரி ஓகே, சொல்லு. அப்புறம் சொல்லு. அப்புறம் பெருசாக வேணாம், 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் போதும். 2 போதுமா? 2 போதும். அந்த 2 குழந்தைங்க தான் நம்ம லவ்வோட அடையாளம். நம்ம லவ் எந்த அளவுக்கு பெருசுன்னு அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அது நம்ம லவ்வோட அடையாளமே அவங்க 2 பேரும் தான். அப்புறம் நம்ம மொத்த லவ்வையும் அவங்க மேலே காட்டி அவங்கள நம்ம பாசமாக அன்பாக வளர்க்கணும். அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்னடி? நீங்கள் எப்பயுமே நம்ம குழந்தைங்க மேலே பாசமாக இருக்கணும். நம்ம 2 குழந்தைங்களையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். என்னானாலும் சரி, கண்டிப்பாக நான் என் 3 குழந்தையும் பத்திரமா பார்த்துப்பேன். போதுமா? 3 குழந்தையா? நான் 2 தானே சொன்னேன், நான் ஒன்றே சேர்த்து சொன்னேன். சரி ஓகே. அப்புறம் அவங்களுக்கு 1 வயசு ஆனோடனே அவங்களுக்கு அழகாக சின்ன வார்த்தையாக பேச சொல்லித்தரணும். அப்புறம் அவங்க குட்டி கையை பிடிச்சி அழகாக நடக்க வைக்கணும். அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் வளர்ந்தோடனே அவங்கள பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள பார்க்கில் விளையாட வச்சு நம்ம அவங்க சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். அப்புறம் 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 அவங்க இல்லாதப்ப அவங்களுக்கு தெரியாமல் சின்ன ரொமான்ஸ் பண்ணணும். அப்புறம் நைட்டு தூங்குறப்ப அவங்க 2 பேரும் என் பக்கத்தில் படுத்துக்கணும். நான் உங்கள் பக்கத்தில் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு எப்பயுமே தூங்கணும். அப்புறம் நம்மளுக்கு வயசானதுக்கப்புறம் உங்களுக்குன்னா எனக்கு நீ நம்ம 2 பேரும் பார்க்கணும். அது எப்படின்னா, நம்மளுக்கு நடக்க முடியாமல் போனாலும்
நான் உங்கள் கையை பிடிச்சி நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி அப்போவும் நம்ம ஒன்றா நடக்கணும். அப்புறம் ஐயா ஹலோ பையன் டயர்டாகி தூங்கிட்டான் போல். சரி தயங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் தூங்குங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கும். ஐ லவ் யூ டைம் அண்ட் ஐ மிஸ் யூ ஸோ மச். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுவீங்கடா. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தயங்க தூங்கவே இல்லை. அவர் தூங்குற மாதிரி நடிச்சிருப்பார். இப்போ அவர் ஃபோன் எடுத்து வந்து கண்ணில் டியர்ஸோட பார்ப்பாரு. நீ ரொம்ப இன்னசென்ட். உன்னை ஈஸியாக ஏமாத்திடுறாங்கடி எல்லாரும். ஆனால் உன்னோட இன்னசென்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் தூங்குற மாரி நடிக்கிறேன்னு கூட தெரியாமல் நீ ஃபோனை கட் பண்ணிட்ட. சாரிடி. எனக்கு நீ பேசுறதை கேட்கணும்னு தோணுது, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை. நான் பேசிக்கிட்டே இருந்தா நீ சாப்பிட மாட்டேன், டேப்லெட் போட மாட்டேன். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ ஆசைப்பட்ட மாரி நான் சீக்கிரம் இங்கே திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்டி. நீ ஆசைப்பட்ட மாரிலாம் நம்ம இருப்போண்டி. நம்ம வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் 3 பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன். நீ ஆசைப்பட்ட மாரி 2 குழந்தைங்க போதும். நீ குழந்தைங்களே வேணான்னு சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு நீ மட்டும் போதும். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. ஐ லவ் யூடி. நான் சீக்கிரம் வருவேன்டி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாகிற வரைக்கும் உன் கையை பிடிச்சிட்டே இருப்பேன். உன் கையை விடவே மாட்டேன். என்றைக்குமே நான் உன் கை பிடிச்சிடாண்டி நடப்பேன். ஐ லவ் யூடி. நெத்தி பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும். நெஞ்சு குழி ஓசையில தலை சாச்சிட தோணும். உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே. ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும். ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதோட பேசிக் என்னென்னா, 2 பேருமே வந்து பெயினில் இருப்பாங்க. அதாவது தயங்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டு பெயினில் இருப்பார். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவரோட ஹெட்டேக்கோட இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் பெயினெல்லாம் மறைச்சிட்டு அந்த கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து பேசுகிறது தான்டா. அதுதான் நான் வந்து இந்த பேசிக்காக எடுத்திருப்பேன். எவ்வளோ பெயின் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்காக பேசுகிறது தான் இந்த 1 ஷாட். ஸோ நான் சீக்கிரம் மற்ற ஸ்டோரிஸில் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்கடா. பாய்.